இந்த தோப்பு உங்களோட தானே? இதுல என்னையும் சேர்த்து எரிச்சிட போறீங்க. சாரிங்க, எங்க தாத்தா கோவத்துல ஏதோ அப்படி பண்ணிட்டாரு. ஏன் பண்ணாரு, எதுக்கு பண்ணாருன்னு தெரியாம நானே அப்செட்ல இருக்கேன். எனக்கும் அவர் மேல கோவம் தான். அப்புறம் ஏங்க நீங்க கல்லு வீசுனீங்க? ஐயோ, நான் கல்லு வீசலைங்க. வானத்துல இருந்து விழுந்துச்சா? இருந்தாலும் இருக்கலாங்க. வானத்துல இருந்து தான் எரிக்கல் விழுகிறதா டெய்லியும் பேப்பர்லயும் டிவிலையும் பாக்குறோமே. உன் வேலைதானா இது? வாங்க வா. இப்ப தெரியுதுங்களா, கல்லு வானத்துல இருந்து விழுகலைங்க, இந்த வாண்டுகிட்டு இருந்து வந்திருக்கு. அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். அட்லீஸ்ட் தீர விசாரிக்காட்டியும் பரவாயில்லைங்க, சுத்தியும் முத்தியும் பார்க்கலாம்ல இந்த இடத்துல. ஏய், நீ ஏண்டி அவங்க மேல கல் வீசின? கல்லு விழுற இடத்துல அவங்க ஏன் நிக்கிறாங்க? ஆமா இல்ல, அவ சொல்றது கரெக்ட் தாங்க. அவ கல்லு வீசுற இடத்துக்கு நீங்க எங்க வந்தீங்க? நீ கல்லெறிஞ்சா உன் சைஸுக்கு மாங்கெல்லாம் வந்து விழாது, நெல்லிக்காய் தான் விழும். நீ எங்கேயாவது நெல்லிக்காய் மரமா பாரு. நல்ல வேலை இவ என் கண்ணுல பட்டா, இல்லைன்னா என்ன போர் குற்றவாளி ஆக்கியிருப்பீங்களே. சாரிங்க. பரவாயில்ல பரவாயில்ல, விடுங்க. சரி நேகா, வா நம்ம அந்த பக்கம் போய் நெல்லிக்காய் பறிக்கலாம். சாரிங்க. இட்ஸ் ஓகே. தேங்க்ஸ். பை. எதா இருந்தாலும் பளிச்சுன்னு போட்டு உடைச்சிருங்கய்யா. மாப்பிள, நீங்க எங்க ஓடுறீங்க? இங்கதான் இருக்கேன். ஐயா வணக்கம். வாங்க வாங்க. ஆமா, இங்க என்ன நடக்குது? அவ எதுக்கா இங்க வந்திருக்கா? ஐயா, காடு கரையெல்லாம் சுத்தி பார்க்கலான்னு வந்திருப்பாங்க. வந்திருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமா தெரியாது. ஐயா அப்படிதாங்க. ஐயா எப்படிதாங்க? காடுகாரங்கிறது எப்பயுமே இருக்கிறது தான், அது அழியாத சொத்து. அதை சுத்தி பாக்குறதுக்கு அது என்ன எம்ஜிஎம்மா இல்ல விஜிபியா இல்ல நாயகரா நீர்வீழ்ச்சியா? அதானே, திருவிழா நடக்கிற சமயத்துல அவ எதுக்கு இங்க வந்தா? திருவிழாவை கணக்கு வச்சு அவங்க வந்திருக்க மாட்டாங்கய்யா. பின்ன என்னத்துக்கியா? எங்க கார்ல ஏறி எங்க காரையே எரிக்கிறதுக்கா? பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்படுத்துறதுக்கா? அட, காரை விடிய விடுறது என்ன மாமா? அதான் காரை எரிஞ்சு போச்சு இல்ல. எரிஞ்சதுக்கு காரணமே அவதானே. அவளை போக சொல்லுங்க, இல்லன்னா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஐயா, அத நம்ம சொல்ல முடியாதுங்க. ஏயா சொல்ல முடியாது? அவ நிலத்துல பயிர் வச்சு 4 காசு சம்பாதிக்கிறீங்கன்னு அவளுக்கு சப்போர்ட்டா பேசுறீங்களா? ஐயோ, அவர் அந்த அர்த்தத்துல சொல்லலங்க ஐயா. அப்பா, அவர் சொல்றது நியாயம் தானேப்பா. வந்தவங்களை விரட்டி அடிச்சோன்ற கெட்ட பேரு நமக்கு எதுக்குப்பா? என்ன பேசிட்டு இருக்க? போ உள்ள. காலகாலமா மாமாக்கு தான் முதல் மரியாதை கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்ப அவ வந்துட்டாளேங்கிறதுக்காக முதல் மரியாதை அவளுக்கு கொடுத்தீங்கன்னா அப்புறம் திருவிழாவே நடக்காது சொல்லிவிட்டாமா. ஐயா, ஏன் அப்படி அபசகுணமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? வருஷம் ஆத்தாவுக்கு திருவிழா நடத்துறதுனால நம்ம காடு கரையெல்லாம் செழிச்சு ஊரே செழிப்பா இருக்குங்க ஐயா. அதனால திருவிழாவை நிறுத்தக்கூடாதுங்க ஐயா. 2 பேரும் சேர்ந்து அந்த பக்கம் பேசிட்டு இருக்கீங்க. ஐயா, வழக்கப்படி நடக்கிற விஷயம் அப்படியே நடந்துட்டு போட்டுமே ஐயா. இந்த பூடகம் எல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, போட்டு உடைங்கப்பா. நம்ம ஐயாக்கு தானே காலங்காலமா முதல் மரியாதை. அதுல எந்த மாற்றமும் இல்லைங்க ஐயா. ஆமாங்க ஐயா. அந்த நேரத்துல மட்டும் அவ எதிரில வந்தா எரிச்சு புடுவாரு. இல்ல மாமா, உங்க கோவம் என்ன பண்ணுங்கறத தெளிவா சொல்ல வந்தேன். மாப்பிள, நீங்க வேற கோமாளித்தனமா ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. சரி, அப்போ நீங்க எல்லாம் கிளம்புங்க. அப்ப நாங்க ஐயா. மாமா, இந்த ஊர்க்காரங்களுக்கு உங்க மேல இருந்த பயமே போயிருச்சு. என்ன தைரியம் இருந்தா உங்ககிட்டே வந்து அவனுங்க அந்த மாதிரி பேசுவானுங்க.
ஒரு நிமிஷம் எனக்கு கேப் விட்டுருந்தீங்கன்னா அவனுக்கு தூக்கி போட்டு மிதிச்சிருப்பேன். எந்த காரணத்துக்காக உங்க மரியாதை விட்டு கொடுக்காதீங்க. தள்ளு. எடுத்து சொல்லுங்க. அவளை வர வேண்டான்னு நம்மளால சொல்ல முடியாது. என்னது? ஏதோ ஊர்க்காரிங்கிற முறையில வந்துட்டு போட்டுமே. அதுக்கு சொல்ல விஸ்வநாதா, எனக்கு என்னமோ அவளை பார்த்தாலே. இத பாருங்க, நீங்க அனாவசியமா கோவப்பட்டா உங்க உடம்பு தான் பாதிக்கும். எதிரிய புத்திசாலித்தனமா தான் சமாளிக்கணும். நமக்கு எந்த பாதிப்பும் வராத மாதிரி. எவ்வளவு பேசிருக்கோம்? பசிக்கல? எனக்கு பசிக்கல. உனக்கு பசிக்குதா? சரி வாங்க மாமா. என்ன ஒரு மாதிரியா இருக்கு? ஒண்ணும் இல்லம்மா. நீ ஒண்ணும் இல்லைன்னு சொல்றதே ஏதோ இருக்குன்னு சொல்லுது. சொல்லு, என்ன மறைக்கிற? மறைக்கிறது நான் இல்லம்மா, நீங்கதான். ஏமா பொய் சொல்றது நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? அது அந்த சூழ்நிலையை பொறுத்ததுமா. எப்படி? ஒரு பொய்யினால 4 பேருக்கு நல்லது நடக்கும்னா அந்த பொய் நல்ல விஷயம் தானே. ஆனா ஒரு உண்மையினால மத்தவங்களுக்கு கஷ்டம் வரும்னா அந்த உண்மை கெட்ட விஷயம் தானே. கிருஷ்ணா, பாரதத்துல வர குருக்ஷேத்திரத்தை எடுத்து படிச்சு பாரு, எல்லாம் புரியும். துரோணரை சாதாரணமா யாராலையும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய வீரர். அவருக்கும் ஒரு வீக் பாயிண்ட் இருந்துச்சு. அவர் பையன் அஸ்வத்தாமன் மேல அவர் உயிரியே வச்சிருந்தாரு. அந்த காலகட்டத்துல போர் உக்கிரமா நடந்துட்டு இருந்துச்சு. அந்த போர்ல அஸ்வத்தாமாங்கிற யானை இறந்துடுச்சு. அஸ்வத்தாமன் இறந்துட்டான்னு தர்மர் வந்து சொன்னாரு. தர்மர் சொன்னது யானைய. ஆனா துரோணர் தன்னுடைய மகன் அஸ்வத்தாமன் தான் இறந்துட்டான்னு நினைச்சு போர்க்களத்துல அப்படியே திகச்சு நின்னுட்டாரு. அதை எதிராளிகள் சாதகமா பயன்படுத்திக்கிட்டு துரோணரை சாச்சிட்டாங்க. தர்மரை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னது உண்மை. ஆனா அந்த சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் அது பொய் தானே. ஆமா, உனக்கு என்ன திடீர்னு சந்தேகம்? இல்லம்மா, உங்களை என்னால முழுசா புரிஞ்சுக்கவே முடியல. என்ன உங்க கண்ணுக்குள்ள வச்சு வளர்க்குறீங்க, மனசுக்குள்ள மட்டும் ஏமா என்னை வரவிடல? ஏமா? எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரும். அப்ப உனக்கு எல்லா உண்மையும் புரியும். கமலாமா, அடுப்புல ஏதோ வாசனை வருது பாருங்க. சரிம்மா. கிருஷ்ணா, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? ஒரு விதத்துல பார்த்தா நானும் இந்த நெருப்பும் ஒண்ணுதாமா. இந்த நெருப்புக்கும் ஒரு குணம் இருக்கு தெரியுமா? இத விளக்குல எரிய விட்டா தீபம், அதே கூரை மேல வச்சா நெருப்பு. இங்க பாரு கிருஷ்ணா, நெத்தில வைக்கிற பொட்டும் கழுத்துல விடுற தாலியும் களங்கம் ஆயிடுச்சுன்னா ஒரு பொண்ணோட வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடும். அம்மா, வழக்கம் போல யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இனிமே நான் என்ன பேசினாலும் உங்களுக்கு கேட்காது. ஐயோ ஐயோ. அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். சொல்லுங்க, என்ன விஷயம்? கோயில் மரியாதையை 2 பேருக்கும் கொடுக்கறதுல சிக்கல் இருக்குமா? அப்ப 2 பேருக்கும் தராதீங்க. அது இல்லம்மா, வழக்கப்படி யாராவது ஒருத்தர் கொடுக்கணும்ல. பல வருஷத்துக்கு அப்புறம் வந்தவன் நான். அவரை இந்த வருஷம் தள்ளி இருக்க சொல்லுங்க. அவரை போய் நாங்க எப்படிமா சொல்ல முடியும்? அப்ப நான் மட்டும்? இல்லம்மா, நீங்க சொன்னா புரிஞ்சுக்குவீங்க. ரொம்ப நல்லவங்க. சாமியோட முதல் மரியாதை யாருக்குங்கிற காரணத்தினால சாமியோட காரியம் தடப்படணுமாம்மா. இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? அவரே முதல் பூஜை செஞ்சிரட்ட, நீங்க உச்சிகால பூஜை செஞ்சிருங்க.
சரி, உங்க இஷ்டம். அப்ப நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோமா? அப்ப நாங்க வரோமா? பாயா. இந்த உலகத்திலேயே நீதான்க்கா ரொம்ப நல்லவ. பொய் தானே சொல்ற? அக்கா நீ புத்திசாலிக்கா. நான் பொய் சொல்றேன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. டேய், சரியான ஃப்ராட் ராணி. அவன் கூடயும் சேர்ற, என் கூடயும் சேர்ற. அவன் என்ன பத்தி சொல்றதெல்லாம் கேட்டுட்டு தானே இருந்திருப்பேன். அவங்கிறீங்க, யாருக்கா அந்த அவன்? அதான் அடிக்கடி என் கூட பம்பு பண்ணிக்கிட்டே இருப்பானே, அவன் தான். அந்த அண்ணாவா? அவன்லாம் ஒரு மனுஷனாக்கா? ஆள் மட்டும் மரம் மாதிரி வளர்ந்துருக்காங்கக்கா. ஆனா அவனுக்கு அறிவே இல்ல. அப்படியா? அவனை பத்தி பேசினா அவனுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல? அவனை பத்தி பேசினா இல்லடா, திட்டினா ரொம்ப நல்லா இருக்கும். அவனும் அவன் மூஞ்சியும் அவனை அப்படியே உட்கார வச்சு ஒவ்வொரு முடியா புடுங்கணும். அவன் மட்டும் என் முன்னாடி வந்தா அவன் மூக்கு அப்படியே போட்டு நசுக்கணும். அவன் காதுல 2 ஓட்டை போட்டு பெரிய ட்ரம்மா தொங்க விடணும். மொத்தத்துல அவனை பார்த்தா அப்படியே கிரைண்டர்ல போட்டு அரைக்கணும். அக்கா நானும் அவனை கொஞ்சம் திட்டிக்கிறேனேக்கா. சரி திட்டுறா. மாங்காமனேக்கா சொரணையே இல்லக்கா அவனுக்கு. அவனை மாதிரி ஒரு லூச நான் பார்த்ததே இல்ல. நான் என்ன சொன்னாலும் அவனுக்கு உரைக்கவே மாட்டேங்குதுக்கா. எப்ப பார்த்தாலும் ஊர்ல எல்லார்கிட்டயும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தானா ஊர்ல ஒரு நாள் கட்டி தொங்க விட்டுருவாங்க. எனக்கு வர கோவத்துக்கு அவன் அப்படியே சப்பு சப்பு நரைன்னு போல இருக்குக்கா. டேய், ஐயோ. என்ன தனியா உட்கார்ந்திருக்கா? இன்னைக்கு வசமா என்கிட்ட மாட்டிக்கிட்டான். இன்னைக்கு முடிவு பண்ணிடுவோம். வெங்கடாசலா வாங்க சுப்பிரமணியம், உட்காருங்க. என்ன கஞ்சி கஞ்சி எல்லாம் குடிச்சாச்சா? ஆச்சு. அட 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 அட, என்ன அற்புதம்! பஞ்சாயத்துல ஆணி அடிச்ச மாதிரி அசைச்சு பிடிங்க போங்க. உங்கள மாதிரி நியாயமா தர்மமா பேசுறவங்கள பாக்கும்போது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியும்ல? இருக்காத பின்ன. எதுக்கு எடுத்தாலும் பெரியவர் பூச்சாண்டி காமிச்சிட்டு இருக்காங்க. அவர் என்ன கடவுள் அவதாரமா? இல்ல நமக்கு படி அளக்குறாரா? நாம உழைச்சுதான் நாம சாப்பிடுறோம். இன்னும் சொல்ல போனா இந்த மரியாதையை அந்த அம்மாவுக்கு தான் கொடுத்தாகணும். என்ன காரணம் கேட்டா, இந்த கோயிலோட நிலைமை அந்த அம்மாவோட பாட்டி கொடுத்ததுதான். ஊருக்காரங்க புரியாம பேசிட்டு இருக்காங்க. ஆனா நீ கரெக்டா பேசுற, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஊர்க்காரங்க தப்பா பேசுறத கரெக்ட் பண்ணுமா வேண்டாமா? நிச்சயமா பண்ணணும். நியாயம் கிடைக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பா கிடைக்கணும். அப்போ ராஜேஸ்வரிக்கு முதல் மரியாதை கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. என்ன சுப்பிரமணியம், நீயே மாறி பேசுற? அட எனக்கு நியாயம் கிடைக்கலையாப்பா? இப்போ வீட்டுல என்ன எடுத்துக்க மரியாதை, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நான் சொல்ற மாதிரி நடத்தியா? அது எப்படி நடக்கும்? அட நடத்தி ஆகுனியா? எப்படி நடத்த முடியும்? காதை கொண்டா. எப்படி? அருமையான யோசனை இருக்கு. அதனால நான் என்ன சொன்னனோ அதே மாதிரி செய். எங்க வீட்டு பெருசையும் ராஜேஸ்வரியும் ஒரே நேரத்துல ஒரே பூஜைக்கு வர வச்சிரு. அதுக்கப்புறம் வெடிக்கும் பாரு ஒரு வெடி, சரவெடி. அப்படிங்கிற? அப்படித்தான். சொன்ன உடனே கப்புனு புடிச்சிட்டே கற்பூரம் மாதிரி. என்ன கலர் தான் கொஞ்சம் கரியா இருக்கு, பரவாயில்ல. சரி, பூசாரி வரட்டும், பூ போட்டு பாத்துருவோமே. பார்த்தோன்னு பூசாவ பிறந்துற போது வருஷம் வருஷம் ஒரு 14ங்க. அட நீ என்னப்பா? அவன் சலிச்சுக்கிறதும் சரிதானையா. நாமளும் வருஷா வருஷம் ஒன்னா கூடுறோம், மணிக்கணக்கா பேசுறோம். பூசாரி ஐயாவும் அம்மனுக்கு கல்யாண பொண்ணுக்கு அலங்காரம் பண்ற மாதிரி பண்ணி நல்ல நேரம் வந்த உடனே பூ போட்டு பார்க்கறாரு. ஆனா தேர் எடுக்கிறதுக்கு மட்டும் அம்மன் உத்தரவு கொடுக்கறது இல்லை. நாமும் சீட்டு கட்ட கலைச்சு போடுற மாதிரி மண்ணை தட்டிட்டு எழுந்திரிச்சு போய்கிட்டு இருக்கோம். தேர் மட்டும் அப்படியே நிலையிலேயே இருக்கு. 1 வருஷமா 2 வருஷமா எத்தனை வருஷம் ஆச்சியா? பிரம்மரதம் ஊரை சுத்தி வந்து என்ன பெருசு முகம் ஆடிடுச்சு? இங்க வந்து உட்கார்ந்த உடனே பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சியா. நம்ம ஊர் தேர் திருவிழா மாதிரி எட்டுப்பட்டு கிராமத்திலையும் எங்கேயுமே நடந்தது இல்லையா. அவ்வளவு விமர்சையா நடக்கும். எல்லா ஊர்க்காரனுங்களும் மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டு அவன் நம்ம ஊர்ல வந்து தேர் திருவிழா பார்ப்பான். ஊர் பூரா ஒரே ஜன கூட்டமா இருக்கும். நடக்க முடியாத கிழங்கட்டை எல்லாம் தோல்ல தூக்கிட்டு வந்து அம்மனை காட்டுவாங்க. அவ்வளவு விசேஷமா நடக்கும். அது மட்டும் இல்லையா, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்
கரகாட்டம் நாடகம் இப்படின்னு ஊரே அல்லோலப்பட்டு போகுயா. 5, 10ன்னு பாக்கெட்ல இல்லாதவங்க கூட 1000, 500 வச்சுட்டு சுத்துவாயா. இப்ப எல்லாமே தொடச்சு விட்ட மாதிரி ஆகி போச்சியா. அதுக்கு காரணம் யாருங்க? இவங்க பக்கம் இருக்கிற பெரியவர் தானுங்க. அவருக்கு பாத்தியதை இருக்கு நிக்கிறாரு, உங்க பக்கம் இருக்கிற அம்மாவுக்கு இல்லையே. என்ன இல்ல, கோயில் நிலைமை ராஜேஸ்வரி அம்மாவோட தானையா? நிலத்தை கொடுத்துட்டா கோயில் எப்படி வந்துச்சு? பெரியவர் தானே கட்டினாரு. அவர் முடிவெடுக்கலைனா இன்னும் யாரும் தரிசாத்தான் கிடந்திருக்கும். அவர் கட்டலன்னா என்ன, எங்க அம்மா கட்டிட்டு போறாங்க. ரொம்ப பேசாதடா. ஏய், எல்லாம் அமைதியா பேசுறவங்களா? என்ன பேசுற நீ? அப்படிதாயா பேசுவேன். டேய், சும்மா பேசாத. சும்மா நீங்க தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நிறுத்துங்கயா. சொல்லுங்க. முடிவே என்ன தெரியல, அதுக்குள்ள ஆளாளுக்கு முந்தி வந்து பேசிட்டு இருக்கானுங்க. மனுஷங்கள்லாம் சேர்ந்துதான்யா கோயிலை கட்டுறாங்க. ஆனா அந்த மனுஷங்களோட வாழ்க்கை நிலையா இருக்கிறது இல்ல. கோயில் மட்டும் என்னைக்கு நீடிச்சு நிலையா நிக்குதியா. இப்படி நிரந்தரமில்லாத வாழ்க்கையில எதுக்கே இந்த போட்டி பொறாமை எல்லாம்? அதுக்காக எங்க கௌரவத்தை விட்டு கொடுக்க முடியுமா? யாரோட கௌரவம் போகுதுன்னு இன்னும் கொஞ்ச நேரம் நிறுத்துங்களா. எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே காலத்தை கடத்திட்டானுங்க. அடனே, அதோ பூசாரியா வந்துட்டார, வாங்க வந்து உட்காருங்க. அபிஷேகம் எல்லாம் இப்பதான் முடிஞ்சது. அம்மனை நன்னா அலங்காரம் பண்ணிட்டேன். நல்லது. சரி, பூ போட்டு பாத்துருவோம். பாத்துருவோமே.